த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 28வது அதிகாரத்திலே அனனியா எனப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிறோம். அனனியா என்பவன் எரேமியாவின் அழிவின் தீர்க்க தரிசனத்தை எதிர்த்த கள்ள தீர்க்கதரிசியாவான். பாபிலோன் தோல்வியை தழுவும் என்றும் நாடு கடத்தப்பட்ட மக்கள் ஆலய பொக்கிஷத்தோடு பாபிலோனிலிருந்து 2 வருடங்களில் யூதாவுக்கு திரும்பி வருவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். மனம் திரும்புதல் இல்லாமலும் பரிசுத்த வாழ்வின் அவசியம் இல்லாமலும் எந்த நிபந்தனையும் இல்லாமலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும் என்று பொய்யான ஆவிக்குரிய தலைவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அத்தகைய தீர்க்க தரிசனம் பொதுவாக ஜனங்களால் வரவேற்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தமது உண்மையான தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சரியான காரியங்களை முன்னறிவிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னறிவித்ததையெல்லாம் துல்லிகரமாக வரலாற்றே அது நிறைவேறினது. அனனியா என்னும் கள்ள தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் அது நிறைவேறவில்லை. அங்கே இந்த 28வது அதிகாரத்திலே அங்கே 6வது வசனத்திலே ஆமேன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஆமேன், அது கர்த்தர் அப்படியே செய்வாராக. சிறைபிடிக்கப்பட்டவர்கள் திரும்ப வேண்டும் என்று எரேமியா வாஞ்சித்ததை இது காட்டுகிறது. ஆயினும் இன்னும் மக்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்த தீர்க்கதரிசனம் உரைத்தார். நாளானது அனனியா ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றும் எரேமியா உண்மையான தீர்க்கதரிசி என்றும் வெளிப்படுத்தினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கடைசியிலே ஆண்டவராகிய தேவன் அனனியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். 29வது அதிகாரத்திலே சிறையிருப்பில் சென்றவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கிமு 597ஆம் ஆண்டு நாடு கடத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட யூதாவின் மக்கள் பாபிலோனில் சேர்ந்து ஒருவேளை ஒரு வருடம் கழித்து எரேமியா இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம். இந்த மக்களுக்கு அவன் எப்படி எழுதினார் என்றால், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வீடுகளை கட்டி திருமணம் செய்து தேவன் அவர்களை தம் பராமரிப்பில் வைத்திருக்கும் நகரத்தின் சமாதானத்தையும் நன்மையும் நாடி வாழ வேண்டும். ஏனென்றால் 70 ஆண்டுகள் முடிவும் முன்பு அவர்கள் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்ப முடியாது. அவர்களது சிறையிருப்பின் காலம் குறுகினதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. எருசலேமிலேயே தங்கியிருந்தவர்கள் தேவன் எதிர்த்ததினால் பயங்கரமான பாடுகளை அனுபவிக்க நேரிடும். பலவித ஆண்டு அறிவிக்கத்தக்க பாவங்களை செய்து கொண்டு வந்தார்கள். தேவ வார்த்தையை பொய்யாய் வியாக்கியானம் செய்து கொண்டு வந்தார்கள். 2 கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய பாவத்தின் நிமித்தம் கொல்லப்படுவார்கள். 70 வருடங்களின் முடிவிலே மீதியான தேவ மக்கள் தங்கள் மீட்புக்காக தேவனை உண்மையாய் தேடுவார்கள். அவர்கள் வைத்திருந்த தேவன் தன்னுடைய திட்டத்தின் நிமித்தம் தேவன் அவர்களது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது 13வது வசனங்களிலே, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அவருடைய காலத்திட்டம் அவசியமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். 70 ஆண்டு வருட சிறையிருப்பு முடிவு பெற்றதும் ஒரு புதிய நிறைவேறுதலின் காலம் உண்டாகும். அதைத்தான் எரேமியா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். தங்கள் முழு இதயத்தோடு அவர்கள் ஜெபத்தில் அவரை ஆண்டவரை தேட வேண்டும். அவருக்கு செவி கொடுத்து பரலோகத்திலிருந்து பதிலளித்து மீட்பின் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து செமாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம் உண்டு. செமாயா என்பவன் பாபிலோனின் கள்ள தீர்க்கதரிசியாவான். அவன் எருசலேமிலிருந்து செப்பனியா ஆசாரியனுக்கு எரேமியாவை சிறையாக்கும்படி கடிதம் எழுதி நிர்பந்தம் பண்ணினான். சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு எரேமியா எழுதிய கடிதங்கள் பாபிலோனிலிருந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கோபமூட்டின. செமாயாவோ அந்த சந்ததியாரோடு எருசலேம் பழைய நிலைமைக்கு திரும்பும்போது அந்த சந்தோஷத்தில் ஈடுபட முடியாது என்று தேவன் திட்டவட்டமாக பதிலளித்திருந்தார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 30வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் மீட்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம், யூதா தெற்கு ராஜ்யம் ஆகியவை பழைய நிலைமைக்கு திரும்பி வருவதையும் அவைகளின் வருங்கால மீட்பை பற்றியதான தரிசனங்கள் இங்கே 30 முதல் 33ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சீக்கிரமாய் சம்பவிக்கப் போகிற யூதர்களின் மீட்பிலிருந்து காலங்களின் இறுதியில் வரப்போகும் மெஸ்ஸியாவோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் வரை எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். கிறிஸ்து தமது மக்களை அரசாளும் காலத்தையும் குறித்தும் தீர்க்க தரிசனம் கூறினார். வருங்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்திருக்கும் சிறையாக்கப்பட்ட யூதர்களிடம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் முழுவதுமாய் அழிந்து போக மாட்டார்கள் என்று எரேமியா உறுதியளித்திருந்தார். அறிவிலிருந்து தப்பி சிலர் மீதியாவார்கள் என்று உலகத்திலே தமது சித்தத்தை அவர்கள் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிறைப்பட்டவர்கள் மீண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மெஸ்ஸியா அந்த காலங்களுக்கு பின்பதாக அந்த யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தோன்றுவார் என்பதையும் ஆண்டவர் தெரிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 7வது வசனத்திலே அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அவன் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. யூதர்களுக்கு நீ வரப்போகும் உபத்திரவத்தை காலங்களில் குறித்தது. இந்த உபத்திரவ காலம் முடிந்த பிறகு மெஸ்ஸியா அங்கே தோன்றி அவர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்கள் தங்கள் ராஜாவாகிய தாவீதையே தாவீதின் சந்ததியில் வரும் இயேசுவாகி மேசியாவுக்கு மக்கள் ஊழியம் செய்வார்கள். இஸ்ரவேலிலும் யூதாவிலும் நீதியுள்ள சந்ததித்தான் யாக்கோபு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் சமாதானத்தோடும் பாதுகாவலோடும் ஜீவிப்பார்கள். தேவனையும் அவருக்கு ஊழியம் செய்தவர்களையும் எதிர்த்த தேசங்கள் அழிக்கப்படும் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 21வது வசனத்தில் அவருடைய பிரபு அவர்களில் ஒருவராய் இருக்க அவருடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபத்து வரப்பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அந்த பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மீண்டுமாய் அவர் வருவார். மீண்டுமாய் 2ஆம் வருகையிலும் அவர் நம்மை கூட்டி சேர்ப்பார். அவர் வரைக்கும் ஆயத்தமாவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. உண்மையான தீர்க்கதரிசி எரேமியாவைப் போல தேவனை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் சர்வவல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களை நம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.